நிறையா விளைஞ்சிருக்கு. இது என்ன சுவை இருக்குன்னு ஐயா கிட்ட நம்ம கேட்கலாம். அதனால் உங்களுக்கும் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்குது, சளி சார்ந்த பிரச்சனை இருக்குது, தம் அடித்து நுரையீரலாம் குடிச்சவராயிடுச்சுன்ற லெவலுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மூலிகைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கஷாயமோ அல்லது துவையலாகவோ அல்லது காய வைத்து பொடியாகவோ சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உடலில் ஏற்படுகிற அனைத்து நோய்களும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. சளி இருக்கிறவங்களுக்கு ஒரே வாரத்தில் அந்த சளி குறைஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக சளி ஒரே வாரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ மூச்சு வாங்குது, வயசாயிட்டு, இல்லை ரொம்ப தூரம் ஓட முடியல, நடக்க முடியலன்றவங்களும் அதை சாப்பிடும்போது இந்த கஷாயத்தை ஒரு வாரத்திலேயே இந்த சளி வந்து நீங்கிடும். ஒரே வாரத்தில். நண்பர்களே, சித்த மருத்துவத்தில் இந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை எல்லாத்துக்குமே சிறப்பான தீர்வுகள் இருக்குது. இப்போ நான் அந்த ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனைக்கு இன்லர்ஸ் பண்ணுறாங்க, பப்பீஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க அப்படின்றலாம், அதெல்லாம் உயிர்காக்க மருத்துவம் வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் உங்களுக்கு பல வருஷமாக ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்குது, பல வருஷமாக இன்லர்ஸ் பண்ணுறேன், பப்பீஸ் பண்ணுறேன், அது இருந்தால் தான் என்னால் சர்வே பண்ண முடியுது அப்படின்றவங்களுக்கு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மணி ஐயா இருக்கார். அவருடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை பித்தன் கருணாகர் ஐயா இருக்கார். இவர்கிட்ட ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா நிறைய பேருக்கு சளி பிடிச்சேக்குது, நிறைய மூலிகைகள் இருக்குது, கண்ணங்கத்திரி இருக்குது, தூதுவளை இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா துளசி இருக்குது, ஆடத்தோடை இருக்குது, இப்படி சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குங்கய்யா. நம்முடைய முன்னோர்கள் எது மாதிரியான மூலிகையை பயன்படுத்துகிறாங்கன்னு போது அவர் சொன்னார், ஐயா நம்முடைய முன்னோர்கள் வாரத்துக்கு 2 முறை 3 முறை சட்னியாக செஞ்சு சாப்பிட்ட ஒரு மூலிகை நாம் மறந்துட்டோம், அவ்வளோதான். இந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரவே வராதுன்றார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படிப்பட்ட மூலிகை இருக்கா? வாங்க முழுமையான தவிர இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலானவங்க, நம்முடைய தாத்தன் பாட்டனுக்கு பூட்டன் இவங்களெல்லாம் சேயன்னெல்லாம் வருவோம், இது வாழையடி வாழையாக போகிற அவங்க எல்லாருக்குமே நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரல, யாருக்குமே ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை வரல, சின்ன சளி கூட வரல. வஞ்சனை உடனே பக்கத்தில் இருக்கிற மூலிகையை கசாயமாவோ இல்லை சூர்ணமாவோ சட்னியாவோ செஞ்சு சாப்பிடாம சரியாக போச்சுன்னு நல்லா சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் சின்ன குழந்தைங்க மூலம் பெரியவங்க வரை எல்லாருக்கும் சளி பிடிக்குது, பெரும்பாலும் ஆஸ்துமா வீசிங் சைனஸ் பிரச்சனை வருது, அதுக்கு இன்லர் யூஸ் பண்ணுறாங்க, பப்பீஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க. சித்தா ஆயுர்வேத யூனானி ஹோமியோபதி மருந்துகள் இருக்குது, சித்தா மருந்துகள் இருக்குது, அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் முன்ன காலத்துலலாம் சுருட்டு குடித்தாங்க, பீடி குடித்தாங்க, சிகரெட்டு பணக்கார குடிக்கிற சிகரெட்டு தான் இருக்கும், அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்போ அவங்க அவ்வளோ பீடி சிகரெட் குடித்து சுருட்டு குடிச்சியும் நுரையீரலில் தாக்கலை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரல. என்ன காரணம்? அப்படி என்ன மூலிகையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க? இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா சளி சார்ந்த பிரச்சனை எல்லாருக்கும் அந்த காலத்தில் வந்துச்சு, இந்த காலத்துலேயும் வருது. இந்த காலத்தில் அதுக்கான தீர்வு அந்த காலத்தில் கிடைச்ச மாதிரி விரைவாக ஏன் கிடைக்கல? சளி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலில் வந்து தேங்கக்கூடியது சளி. அதை வந்து பெரும்பாலும் வந்து குளிர்ச்சியான இடத்துல அவங்க வந்து ரொம்ப உலாவுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பண்டங்களை சாப்பிடுவது, சில நேரத்தில் குளிர்ச்சியான தண்ணியில் குளிப்பது, இது போன்ற பல விஷயங்களால் உடம்பு குளிர்ச்சி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் சளி பிடிக்கும் போதும் உடம்பு குளிர்ச்சி ஆகிடும். ரொம்ப சளி பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சி ஏற்படும். அப்பேற்பட்டவங்களுக்கு அந்த சளியை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்து தான் இந்த தூதுவளை. ஆமாம், தூதுவளை ஆயிலை விருத்தி செய்யும்னு சொல்லுவாங்க. தூதுவளை ஆயிலை விருத்தி செய்யும். ஆமாம், அது ஏன் சொல்கிறாங்கன்னா, வாத பித்த கபத்தில் வந்து சளி வந்து மெயினானது. சளி போயிடுச்சுன்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். அதனால தான் தூதுவளை ஆயுளை விருத்தி செய்யும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூச்சு முட்டி தானே சாகுறாங்க. ஆமாம், அதான். அப்போது அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருந்துன்றீங்க. ஆமாம், ஓகே. அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணோம். நுரையீரலில் இருக்கிற சளிகள்லாம் எடுக்கும். நுரையீரலில் இருக்கிற கோடிக்கணக்கான காற்றறைகளை சுத்தம் பண்ணும். அதனால தான் அந்த காலத்துலலாம் சுருட்டு குடிச்சு பீடி குடிச்சு பணக்காரங்க அடிக்கிற அந்த சிகரெட் எல்லாம் குடிச்சு கூட அவங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை வரல. அதனால தான் வந்து அதை வந்து காக்கக்கூடியது. இது முறையாக இந்த இலைகளை ஆய்ந்து எடுத்து ஒரு கைப்பிடி அளவு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூனும் இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதனோட இஞ்சி, பூண்டு, புளி,
நம்ம துவையலுக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதே மாதிரி சேர்த்து துவையலாக செஞ்சு சாப்பிட்டு வரும்பொழுது உடம்புல இருக்கிற எல்லா சளியும் எடுக்கும். குறிப்பாக மண்டையில் மூளையில் இருக்கிற சளியை கூட எடுக்கும். இந்த ஜவ்வு ஓரத்தில் அடிபாகத்தில் சளி சேர சில பேருக்கு மண்டையில் அந்த சளியை எடுக்கக்கூடிய ஆற்றல் தான் இந்த தூதுவளைக்கு உண்டு. அதனால தான் தூதுவளை ஆயுளை விருத்தி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை இது. உடல்ல எந்த பாகத்தில் சளி இருந்தாலும் எடுத்துரும். நீங்க இதை துவையலாக செஞ்சு சாப்பிடலாம். அதே வந்து கஷாயமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். கஷாயமாக செஞ்சு சாப்பிடும் பொழுது இந்த தண்டோட எடுத்து நறுக்கி பொடியாக்கணும். அப்படியே துண்டு துண்டாக வெட்டி எடுத்துட்டு இந்த அளவுக்கு இந்த இலை ஒரு கைப்பிடினா தோரம்பருப்பு ஒரு கைப்பிடி, அதனோட கொஞ்சம் சோம்பு, இன்னும் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து போட்டு கஷாயமாக வச்சு வடிகட்டி சாப்பிட்டு வரும்பொழுது உடலில் ஏற்படுகின்ற உடலுக்கு சூட்டை கொடுக்கும். அந்த உயிராற்றல், அந்த சடாரக்கனின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த சடாரக்கனி தான் மெயின் காரணம். அந்த சடாரக்கனியை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி மூலிகை இது. அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து இந்த மூலிகை மெயினாக சொல்லிட்டு இருந்தார். எல்லாருக்கும் வந்து இந்த மூலிகை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா காயகல்பத்தில் இந்த மூலிகை சேர்த்துறாரு. ஆமாம், காயகல்ப மூலிகை இது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான மூலிகை தான் இந்த தூதுவளை மூலிகை. இந்த கஷாயமோ அல்லது துவையலாகவோ அல்லது காய வைத்து பொடியாகவோ சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உடலில் ஏற்படுகிற அனைத்து நோய்களும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. சளி இருக்கிறவங்களுக்கு ஒரே வாரத்தில் அந்த சளி குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக சளி ஒரே வாரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ மூச்சு வாங்குது, வயசாயிட்டு, இல்லை ரொம்ப தூரம் ஓட முடியல, நடக்க முடியலன்றவங்களும் அதை சாப்பிடும்போது இந்த கஷாயத்தை ஒரு வாரத்திலேயே இந்த சளி வந்து நீங்கிடும். ஒரே வாரத்தில் நீங்கிடும். ஐயா, இன்னைக்கு இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைக்கு பப் யூஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க, இல்லர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க இது எப்படி எடுக்கலாம்? அவங்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து தான். அவங்களுக்கு வந்து இது இந்த புகை யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதை அப்படியே எடுத்து வேரோட நல்ல சமூலமாக காய வச்சிடணும். காய வச்சுட்டு பொடியை அரைச்சிட்டு காஞ்ச பிறகு பவுடரை அரைச்சிக்கிட்டு அந்த பவுடர் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். துணியில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்து நைஸ் பைன் பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரை ஒரு திரிகடி அளவு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்து வயசுக்கு தகுந்த மாதிரி தேன் வச்சு நல்லா குழச்சி நக்கி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இந்த பீடி, நிக்கோடின் வர்றது, நிக்கோடின் தாக்கம், இந்த ஆல்கஹால் எல்லாத்தையும் முறிக்கக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. அவங்க இது போல் எடுத்துக்கலாம். இது சாப்பிட்லாங்களா ஐயா? பச்சை சாப்பிட்ற மூலிகை தான் இது. ஐயா சாப்பிட்டு காமிங்க. நண்பர்களே, சித்த மருத்துவத்தில் இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை எல்லாத்துக்குமே சிறப்பான தீர்வுகள் இருக்குது. இப்போ நான் அந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனைக்கு இன்லர்ஸ் பண்ணுறாங்க, பப்பீஸ் பண்ணுறாங்க, புகை வைக்கிறாங்க அப்படின்றலாம், அதெல்லாம் உயிர்காக்க மருத்துவம் வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் உங்களுக்கு பல வருஷமாக ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்குது, பல வருஷமாக இன்லர் யூஸ் பண்ணுறேன், பப்பீஸ் பண்ணுறேன், அது இருந்தால் தான் என்னால் சர்வே பண்ண முடியுது அப்படின்றவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சித்தார்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி இது மாதிரியான மூலிகைகள் செய்யப்பட்ட நிறைய மருந்துகள் இருக்குது, சுவாச கோடரி மாத்திரைகள் இருக்குது, இது மாதிரி சூர்ணங்கள் இருக்குது. இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாகவே நுரையீரல் சார்ந்த பிரச்சனை படிப்படியாக சரியாகி நீங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த மூலிகை பாருங்கள் ஐயா, முள்ளோடு இருக்குது. ஆனால் இல்லை, முள்ளோடும் சாப்பிட்லாம். இளம் முள்ளாக இருக்குது. அந்த மூலிகையை அவர் சாப்பிட்டு காமிக்கிறார் பாருங்கள். இது சாப்பிடக்கூடிய மூலிகை. ஒரு சில மூலிகைகள்லாம் பச்சையாக சாப்பிட்லாம். அந்த மூலிகையை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இது நல்லா இயற்கையாக விளைஞ்சிருக்கு. இது என்ன சுவை இருக்குன்னு ஐயா கிட்ட நம்ம கேட்கலாம். அதனால் உங்களுக்கும் ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை இருக்குது, சளி சார்ந்த பிரச்சனை இருக்குது, தம் அடித்து நுரையீரலாம் குடிச்சவராயிடுச்சுன்ற லெவலுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மூலிகைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, என்ன டேஸ்ட்டில் இருக்கீங்க? துவர்ப்பு, சிறிய இனிப்பு, ஒரு கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு கலந்து வந்திருக்கு. இது சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது மிக அருமையான சுவையில் இருக்கும். அதுவும் களிக்கு வச்சு சாப்பிடும்போது, அதே மாதிரி பழைய கஞ்சியில் கூழுக்கு வச்சு சாப்பிடும்போது ஆஹா, அமிர்தம் மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஐயா.